ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுய முன்னேற்றம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிர்ணயித்த ஒரு பெரிய இலக்கு அடையிறது மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒரு சிறந்த மனிதனாக நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம மாறதும் தான். பல ஆண்டுகளாக உலகத்தை பற்றின புரிதலும் நம்ம கண்ணோட்டமும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடையலான்னு அர்த்தம். நம்ம ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்றது தான் அது குறிக்குது. ஒரு 5 விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே முன்னேறீங்க, வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அது என்னென்ன விஷயங்கள், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இன்க்ரீஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ். தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி இந்த செல்ஃப் அவேர்னஸ். உங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுடைய மதிப்புகள் என்ன, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்காது, இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது வாழ்க்கையில் பல தருணங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது, பெட்டர் எமோஷனல் ரெகுலேஷன். உங்களுடைய உணர்ச்சிகளை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உங்களால் நிர்வகிக்கவும் முடியும். அது சரியான முறையில் மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தவும் உங்களால் முடியும். மனக்கிளர்ச்சியோடு நீங்கள் செயல்பட மாட்டீங்க. அதாவது ரொம்ப இம்பல்சிவாக உடனடியாக நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நிதானமாக யோசித்து நிறுத்தி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. இந்த இடத்துல இதை பேசலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் செய்வீங்க. ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, மோர் எம்பத்தி அண்ட் பெட்டர் கனெக்ஷன்ஸ். தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய நபர்கள் அவங்கள பற்றி மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை, மற்றவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறாங்க. இது நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம பழகிற எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்துது. அவன் இப்படி தான், இவன் இப்படி தான் சொல்லி அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாமல் ஒரு பிரச்சனையை அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. நாலாவது, நோ நீட் ஃபார் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். நீங்கள் செய்கிற ஒரு செயலுக்கு மற்றவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, உங்ககிட்ட தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் உங்களை எந்த அளவுலையும் பாதிக்கவே பாதிக்காது. அது நல்ல விமர்சனங்களாக இருந்தால், சரியான விமர்சனங்களாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை மாற்றணும்னு முயற்சி செய்வீங்க. அஞ்சாவது, மோர் சொல்யூஷன் ஓரியன்ட் திங்கிங். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல், வருத்தப்படாமல், சரி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இது எப்படி சரி பண்ணலாம், இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்யூஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணுறவங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த க்ரோத் மைண்ட் செட் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, நம்ம வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 பழக்கமும் ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாருன்னு அர்த்தம். ஐயோ, இந்த 5 விஷயமும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த பழக்கங்களை வளர்த்துக்க முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில் க்ரோ ஆகுங்க. நன்றி, வணக்கம்.